யா சார், அரவிந்த் பேசுறேன். கொஞ்ச நேரமாவே உங்களை ரிட்டையர்ட் ஐஜி ராகவன் நம்பியார் கூப்பிட்டு இருக்காரு. நம்பியார் சாரா? ஆமா சார். என்ன பிரச்சனை? அது என்னன்னு சொல்லல. ஆனா ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அது அவரோட குரல்லையே எனக்கு தெரிஞ்சிருச்சு சார். இப்போ நீங்க கண்டிப்பா அவரோட வீட்டுக்கு போறது தான் நல்லது. ஏன்னா ஏதோ எமர்ஜென்சின்னு சொன்னாங்க. அடுத்ததா பேச போறது ஐஜி நம்பியார் சார். கேஸ் விசாரணையிலையும் நிர்வாக திறமையிலையும் பொறுப்போடு இருந்த நம்பியார் சாரை நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். சார், நம்பியார் சார், நம்பியார் சார். மீரா நம்பியார் என் பொண்ணுதான். சார், தெரியும்ல உனக்கு, என் பொண்டாட்டி செத்ததுக்கு அப்புறம் நான் வாழ்ந்த வாழ்க்கையே இவளுக்காக தான். இவளோட எந்த ஆசையும் நிறைவேற்றாம இருந்ததில்லை நான் இது வரைக்கும். இருந்தாலும் சித்தார்த்து, நவ் சி இஸ் மை ப்ராப்ளம். இன்னைக்கு காலையிலிருந்து இவன் என்கிட்ட இல்லை. சி இஸ் மிஸ்ஸிங். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேர் எதுவும் சொல்லாத ஒரு ஆள் என்னை கூப்பிட்டுருந்தான். என்கிட்ட அவன் சொன்னது என்னன்னு தெரியுமா? என் பொண்ணு அவளுக்கு பிடிச்ச ஒருத்தன் கூட வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கான்னு. அப்ப நான் இருந்துகிட்டு இதை எப்படி நான் தாங்கிறது? எனக்கு என் பொண்ணு திரும்பி வந்தாதான் நல்லா இருக்கும். அதுக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும். யாரு கூட அவ ஓடி போனா, எங்க ஓடி போனா, எல்லாமே நீ கண்டுபிடிக்கணும். அவனை பத்தி ஏதாவது க்ளூ இருக்கா? நான் அவளோட ரூமு புக்கு எல்லாமே தேடி பார்த்துட்டேன். இல்ல, ஒன்றும் இல்லை. அப்பாவுக்கு தெரியாத ரகசியம் எதுவும் இல்லைன்னு எப்பயுமே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா புத்திசாலித்தனமா இதை நீ கைகாரியம் பண்ணணும். ஊர்க்காரங்களுக்கு தெரிஞ்சதுன்னா என் பொண்ணோட மானம் மரியாதை. சார், நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. மீராக்கு ஒரு சின்ன கீறல் கூட இல்லாம நான் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரேன். சத்தியமா. எனக்கு சத்தார் சாரோட கொலைகேஸ் மாதிரி இதுவும் ரொம்ப முக்கியமானதுதான். மீரா நம்பியாரோட மிஸ்ஸிங் கேஸும். சார், எனி இன்ஃபர்மேஷன்? இல்ல சார். அவங்க போகக்கூடிய எல்லா இடத்தையும் சலிச்சு தேடியாச்சு. 2 பேரும் இந்த மலையை விட்டு போயிருப்பாங்களோன்னு கீழையும் போய் விசாரிச்சுட்டேன். ஒரு யூஸும் இல்ல. மீராவோட காலேஜ்ல விசாரிச்சீங்க? ஆமா சார். ஆனா அவங்களுக்கு மீராவோட காதலை பத்தி தெரியல. எப்பவுமே புக்கு மியூசிக்னு இருக்கிறவங்க. ஃப்ரெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் மீரா அப்படித்தான். எனக்கு என்னவோ இந்த மிஸ்ஸிங்ல ஒரு பிரச்சனை இருக்குன்னு தோணுது சார். எனக்கும். ஆனா எந்த நேரத்திலையும் புஸ்தகங்களையும் கர்நாடக சங்கீதத்தை மட்டும் விரும்பிட்டு இருந்த மீராவை எந்த அசம்பாவிதத்துக்கும் விட்டு கொடுக்க முடியாது. இது நான் நம்பியார் சாருக்கு கொடுத்த வாக்கு. அதை நான் காப்பாத்தியே ஆகணும். இன்னைக்கு ராத்திரி இன்னொரு வாட்டி கூட நல்லா தேடி பாருங்க. நாளைக்கு விடியறதுக்குள்ள நம்ம எதிர்பார்க்கிற ஒரு நல்ல செய்தி அது கிடைச்சதுன்னா கிடைக்கும். என் மனசு அப்படித்தான் சொல்லுது, கிடைக்கும்.
குட் மார்னிங். மார்னிங். நம்பியார் சாருங்க? இங்கே இல்லை, வெளியே போயிருக்காரு கோவிலுக்கு. நீங்க? என் பேர் ராகுல், ராகுல் கிருஷ்ணா. நம்பியார் சாரோட? யாரும் இல்லை. நான் வந்தது நம்பியார் சாரை பார்க்கறதுக்கு தான். பார்த்து ஒரு விஷயம் சொல்லணும். என் கூட தான் மீரா நேற்று காலையில் கிளம்பி வந்தா. அப்படின்னா மீரா எங்க? வழக்கமாக நடக்கிற மாதிரி அன்னைக்கு ஸ்ட்ரைக் நடந்துச்சு. முதல் முறையாக மீராவை நான் அன்னைக்கு தான் பார்த்தேன். அன்னைக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருந்தது, அதனால காலேஜுக்கு போய்கிட்டு இருந்தேன். தேவதை மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸில் அன்னைக்கு தான் என் முன்னாடி வந்தா. லிஃப்ட் ப்ளீஸ். ஏய் ஏய் ஏய், யூ ஸ்டூபிட். அது சரி, அப்ப திட்டினது உனக்கு புரிஞ்சிருச்சுல்ல? இன்னைக்கு ஸ்ட்ரைக்னு உனக்கு தெரியாதா? ஸ்ட்ரைக் அன்னைக்கு யார் லெஃப்ட் கிட்டாலும் கொடுக்கணும், முக்கியமா என்ன மாதிரி பொண்ணுங்களுக்கு. நீ யாரு, பிரிட்டிஷ் பியர் சார்? ஏய், ரிட்டையர்ட் ஐஜி ராகவன் நம்பியார் பொண்ணை இது வரைக்கும் யாரும் கிண்டல் பண்ணதில்ல. அந்த தைரியம் யாருக்கும் வந்ததும் இல்ல. இன்னைக்கு ஸ்ட்ரைக், கண்டிப்பா நான் காலேஜ்க்கு போய் ஆகணுங்கிறதுனால கண்டிக்காம விடுறேன். சீக்கிரம் வண்டி எடு, 9:30க்கு கிளாஸ் இருக்கு. இறங்குடி. என்ன? வண்டியில இருந்து இறங்குடி. ரிட்டையர்ட் ஐஜி ராகவன் நம்பியாரோட பொண்ணு நடந்தே காலேஜுக்கு போட்டோன்னா. ஐயோ நிறுத்து ப்ளீஸ். ஸ்டாப். நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், சாரி. ஸ்டாப். ஏய் ச்சே. சொன்ன சாரி மனசுல இருந்து வந்திருந்தா வந்து ஏறிக்க. 9:30 தானே கிளாஸ். நான் லிஃப்ட் கொடுக்காதனால கிளாஸ் மிஸ் ஆயிடக்கூடாது. எஸ், தேங்க் யூ. இங்க நிறுத்து. உங்க கூட பைக்ல அங்க போய் இறங்கினா பசங்க அதை எதையும் சொல்லிடுவாங்க. தேவையில்லாம அதுக்கெல்லாம் எதுக்கு சான்ஸ் கொடுக்கணும்? அப்புறம் தேங்க்ஸ். இட்ஸ் ஓகே. தேங்க்ஸ் சொன்னது லிஃப்ட்டுக்காக ஒன்றும் இல்லை. அப்புறம் தேவையில்லாம அடிக்கடி பிரேக்கை பிடிச்சி உங்க மேல என்னை இடிக்க வைக்காம இருந்ததுக்கு. உனக்கு நாகரிகம் தெரிஞ்சிருக்கு. நாகரிகம் தெரிஞ்ச பொண்ணை எந்த பொண்ணுக்கும் பிடிக்கும். பாய். எங்களோட சந்திப்பு தீவிரமான காதலா மாற ரொம்ப நாளெல்லாம் எடுத்துக்கல. மீராவை பார்க்க ஒரு நாள் கூட இருக்க முடியாதுன்னு நான் அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம 2 பேரும் ரொம்ப நேரமா இப்படியே உட்கார்ந்துருக்கோம். சொல்ல வேண்டியதை சீக்கிரமா சொல்லுங்க. சொன்னாதானே எனக்கு தெரியும். நான் அவகிட்ட சொல்ல நினைச்சதெல்லாம் எங்க 2 பேரோட வாழ்க்கையை பத்தி தான். நான் ஒரு அனாதை. மீராவும் ரிட்டையர் ஐஜி ராகவன் நம்பியாரோட ஒரே பொண்ணு. எங்க 2 பேரோட காதலுக்கு அவங்க அப்பா கண்டிப்பா சம்மதிக்கவே மாட்டார்னு எனக்கு தெரியும். அப்படி ஒரு சூழ்நிலை உண்மையானா நான் மீராவை அழைக்க வேண்டி வரும். அது மட்டும் நடக்கக்கூடாது. உன்னோட அப்பா எதிர்த்தாலும் நீ என் கூட வர தயாரா இருக்கியான்னு நான் மீரா கிட்ட கேட்டேன். வருவேன், யார் எதிர்த்தாலும் வருவேன். உன்னை மறைக்கவோ விட்டுட்டு போகவோ நான் ஒன்னும் சும்மா உன்னை காதலிக்கல.